بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு லட்சியம் இருக்கிறது. என்ன லட்சியம் என்று சொன்னால், நாளை மறுமையிலே நாம் வெற்றி பெற வேண்டும், நாமும் நம்மளுடைய குடும்பத்தாரும் சூன பூஞ்சோலையிலே நுழைய வேண்டும் என்பதுதான் அந்த லட்சியம். அப்போ குறிப்பிட்ட அந்த லட்சியத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? இந்த உலக வாழ்க்கையை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அதுதானே நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தந்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை நாம் சரியான கோணத்திலே நாம் பயன்படுத்த வேண்டும். திருமறை குர்ஆனுடைய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்திலே சொல்லி தருகிறான். இது குறித்து அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சரியான முறையிலே அமல்கள் செய்து நாளை மறுமையிலே வெற்றியடைய வேண்டும். வெற்றி அடைந்து சுவன பூஞ்சோலையே நீங்கள் நுழைய வேண்டும். அது இல்லாமல் தண்டனைக்குரியவராக நீங்கள் இருந்து, அதோடு சேர்த்து குடும்பமும் அந்த மாதிரி இருந்து நரகத்திலே நுழைந்து விடக்கூடாது என்பது குறித்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். என்ன எச்சரிக்கை? அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காத்து கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு செய்தி. நாமும் என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் வாழும் பொழுது மிக கவனமாக ஒவ்வொரு செயல்பாட்டையும், ஒவ்வொரு நடவடிக்கையையும், ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து நாம் அமைத்து கொள்ள வேண்டும். நான் செய்யக்கூடிய இந்த செயல் நன்மையை பெற்று தருமா? நாளை மறுமையிலே இதன் மூலமாக எனக்கு வெற்றி கிட்டுமா? சொர்க்கத்திலே நுழைய முடியுமா என்ற அடிப்படையில் நாமும் இருக்க வேண்டும். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி தருகிறான், உங்களுடைய குடும்பத்தார் மீதும் இந்த கண்காணிப்பு, இந்த அக்கறை இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லித்தரான். அப்போ இது குறித்து நாம் அப்போ நரகத்திற்கு செல்லாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால், சூன பூஞ்சோலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் லட்சியம் இருக்கு, ஓகே, அதை செயல்படுத்தணும்ல. அதில் செயல்படுத்தக்கூடிய ஒரு களம் தான் இந்த உலக வாழ்க்கை. அப்போ இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய அந்த நாட்கள் இருக்கிறது அல்லவா, நாம் வாழக்கூடிய அந்த காலம் இருக்கிறது அல்லவா, இதை ஒவ்வொரு நாளும் நாம் இதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். நம்மளுடைய குடும்பத்தாரை நோக்கியும் இதை நம்ம என்ன செய்யணும்? எப்படி இந்த நாட்கள் கழிகிறது, நன்மைகள் அதிகமாக அதிகரிக்கிறதா என்பதை நம்ம பார்க்கணும். இதுக்கு என்ன செய்யலாம், நாம் எப்படி அதை பழகுவது என்று பார்த்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இறை வேதத்திலே இது குறித்து ஏராளமான செய்திகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அந்த வேதத்தோடு நம்ம தொடர்பு ஏற்படுத்தணும். நம்மளுடைய லட்சியம் இருக்குல்ல, நாமளும் நம்மளுடைய குடும்பத்தாரும் சொர்க்க பூஞ்சோலையில் நுழைய வேண்டும் என்று சொன்னால் நினைச்சுக்கிட்டே இருந்தால் நடக்குமா? நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், நினைச்சிட்டே சும்மா உட்காந்துருக்கிறேன். நான் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறேன், நினைச்சிட்டே நான் சும்மா உட்கார்ந்துருந்தா வேலை நடக்குமா? பட்டம் கிடைக்குமா? இல்லை. நம்ம உணர்ந்து தான் வைத்திருக்கிறோம். மாறாக என்ன செய்யணும்? அதற்காக நாம் கடுமையான முறையில் முயற்சி செய்ய வேண்டும். அதுதானே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். அப்போ அதுபோல நாம் எல்லாரும் விரும்புகிறோம், மனதளவில் நம்ம அத்தனை பேரும் விரும்புகிறோம். நாமளும் நம்மளுடைய குடும்பத்தாரை எங்கே தான் செல்ல வேண்டும், சூன பூஞ்சோலைக்கு செல்ல வேண்டும் என்பதை நாம் அத்தனை பேரும் நம்ம விரும்புகிறோம். ஆனால் அதற்குடைய செயல்பாடு, அதற்குடைய தயாரிப்பு நம்ம இடத்தில் இருக்கிறதா? அதுதான் நம்ம யோசிக்கணும். இப்போ திருமறை குர்ஆனை நாம் அணுகும் பொழுது ஏராளமான செய்திகளை திருமறை குர்ஆன் சொல்லி தருகிறது. இதில் குறிப்பாக நாம் இப்போ இருக்கிற இந்த நாட்கள் ரொம்ப நெருக்கமாக எதுக்கு இருக்கிறது? ஹஜ் பெருநாளுக்கும் அதை தொடர்ந்து வரக்கூடிய குர்பானிக்கும் மிக நெருக்கமாக இருக்கிறது. அப்போ இது சம்பந்தமாக
இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ற கருத்தை தரக்கூடிய, குர்பானி தரக்கூடிய குடும்பத்துடைய அந்த படிப்பினை என்ன, எதற்கு இந்த காரணம்னு சொன்னால், இந்த தலைப்பு எடுப்பதற்கு என்ன காரணம்? வழக்கமாக நம்ம எல்லாருமே தெரிந்து வைத்திருக்கிறோம், நாம் குர்பானி கொடுக்கணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பல பேர் பல ஆண்டுகளாக நம்ம குர்பானி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டு கூட்டு குர்பானியோ அல்லது நம்ம தனிப்பட்ட முறையில் ஆடு வாங்கி நம்ம என்ன செய்கிறோம், நாம் குர்பானி கொடுக்கின்றோம். என்ன காரணம்? நம்ம கொடுக்கக்கூடிய அந்த குடும்ப தலைவர் எதெல்லாம் கவர் பண்ணுறாரு, அவருடைய குடும்பத்துக்கு உட்பட்ட அவருக்கு அது கொடுத்தா போதும் இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் கொடுக்கக்கூடிய நாம வெறுமனே என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் குர்பானி கொடுக்குறோம் ஓகே, ஆனால் அதனுடைய பின்னணி இருக்குல்ல, அதனுடைய அந்த தியாகம் இருக்குல்ல, அதை நினைத்து பார்த்து அதை என்ன செய்யணும், ஆள் மனதில் நாம் பதிவு வைத்து கொண்டால் நாம் நம்மளுடைய இந்த லட்சியம் இருக்குல்ல, இந்த பாதை மிக தெளிவாக ஆகிவிடும். அதுக்குதான் இந்த செய்தி. குர்பானி நம்ம எடுத்துக்கொண்டாலே நம்ம அத்தனை பேருக்கும் நினைவு வருவது இப்ராஹிம் நபி அவர்கள் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்திகள் தான். ஆனால் இதில் எப்படி குடும்பத்திற்கு படிப்பினை இருக்கிறது, இதுதான் நம்ம சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஏராளமான இடங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சிறப்பித்து கூறுகிறான். எந்த அளவுக்கு அவர் என்ன செய்கிறாரு, ஒரு சமுதாயமாக இருக்கிறார். இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர் தனி நபராக இருந்தாலும் அல்லாஹ் சமுதாயம் என்று சொல்லி தருகிறான். இன்னும் ஒருபடி மேலே போய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய உற்ற நண்பராக இப்ராஹிமை ஆக்கி கொண்டான். சாதாரண மேட்டர் இல்லைங்க. எந்த அளவுக்கு சொல்றான், படைத்த இறைவனுக்கு ஒரு மனிதன் எப்படி ஃப்ரெண்ட் ஆகிற இது பார்த்தீங்களா? இது நம்ம ஆழமாக யோசிச்சு பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உற்ற நண்பனாக, சாதாரண ஃப்ரெண்ட் இல்லையாமா. இப்போ நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்போம், அதில் கூட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் வச்சிருப்போம் தெரியுமா? அந்த மாதிரி அல்லாஹ் வார்த்தையை போட்டு சொல்கிறான், உற்ற நண்பர் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். உற்ற நண்பராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி கொண்டான். இப்படி இன்னும் ஏராளமாக அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லும் பொழுது கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, இப்ராஹிம் நபி அவர்களுடைய இந்த மார்க்கத்தை, அதாவது அதை வலியுறுத்தி அதுதான் மார்க்கம், அதை நீங்களும் பின்பற்றுங்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகிறான். இப்படி ஏராளமான சிறப்பு நம்ம புரியுறதாக இருந்தால், ஷார்ட்டான ஒரு செய்தி என்ன, நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம், அத்தாயத்து ஓதுறோமா, அதில் அத்தாயத்து முடிந்த பிறகு ஸலவாத்து ஓதுறோம். அதில் என்ன நம்ம சொல்கிறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலாலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வலாலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். என்ன அர்த்தம் அதுக்கு? அல்லாஹ் எங்கே வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா? என்ன அர்த்தம் அதுக்கு? இறைவா, இப்ராஹிம் நபி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ எவ்வாறு அருள் புரிந்தாயோ அதுபோல எங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக. எப்படி பார்த்தீங்களா? அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா, இப்படிப்பட்ட சிறப்பெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி சிலாகித்து சொல்லுகிறானே, என்ன காரணம்? அதையும் அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல கட்ட சோதனையின் மூலம் அவரை சோதித்தான். யார? இப்ராஹிம் நபி அவர்களை. அவர் முழுமையாக தேர்ச்சி பெற்றார். எதிலுமே ஃபெயில் ஆகல. ஆல் சப்ஜெக்ட் பாஸ். எல்லா சப்ஜெக்ட்ல என்ன செய்யறாரு, அவரு பாஸ் ஆயிட்டாரு. அல்லாஹ் சொல்றாங்க, திருமறை வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், எப்படி சிலாகித்து சொல்லுகிறான், எப்படி அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். அவர் என்ன செஞ்சாரு, எல்லாத்திலையும் பாஸ் ஆயிட்டாரு. அவங்களுடைய வழக்கம் எப்படி இருக்குமா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கட்டுப்படு என்று சொன்னால் அகிலத்தினுடைய இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன் என்றெல்லாம், இது இப்ராஹிம் அவர்களுடைய அந்த சிறப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்றான். அப்போ அவங்க இந்த மாதிரி கட்டுப்பட்டாங்க என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ நமக்கு இதில் என்ன செய்தினா, அவங்க இறை கட்டளை என்று தெரிந்த பிறகு அவங்க பின்பற்றுறாங்கல்ல, ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை நிறைவேற்றாங்கல்ல, அப்பொழுது அவருடைய குடும்பத்துடைய அந்த ஒத்துழைப்பு அவங்களுக்கு எப்படி இருந்தது, இதை நம்ம அவசியம் கவனிக்கணும்ல. அவர்கள் இறை கட்டளை என்று சொன்னால் நான் அகிலத்துடைய இறைவனுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அதே சமயத்தில் அவங்க கூட இருக்கிறாங்கல்ல, அவங்க மனைவி இருக்கிறார்கள், அவருடைய பிள்ளை இருக்கிறார்கள், அவர்களுடைய அந்த ஒத்துழைப்பும் எப்படி இருக்கிறது? ஒட்டுமொத்த குடும்பமே இறை கட்டளை என்று சொன்னால் அப்படியே அடிபணிகிறது. இதுதாங்க நமக்கு படிப்பினை. நம்ம எப்படி விளங்கணும்னா,
குர்பானி தரக்கூடிய குடும்பத்துக்கு தரக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால், நாம் வந்து அதாவது குர்பானி என்பது வலியுறுத்தி சொல்லப்பட்டு இருக்கிறது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நாம் செய்யும் பொழுது அது சிறப்பான நன்மைகளை பெற்றுத்தரும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதில் என்ன நம்ம விளங்கணும்னா, வெறுமனே நம்ம அந்த ஆடை அறுக்கிறோமே, நம்ம மாடு அறுக்கிறோமே, அது மட்டும் இல்லை. அதை தாண்டி இப்படிப்பட்ட பின்னணி இருக்கிறது, இப்படிப்பட்ட தியாகம் இருக்கிறது. நாமும் நம்மளுடைய குடும்பமும் இதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். ஏன்? அப்பொழுதுதான் நம்ம வச்சிருக்கிற லட்சியம் இருக்குல்ல, மறுமையில வெற்றி அடையணும், அதை நோக்கி நம்ம செல்ல முடியும். அப்ப என்ன நிகழ்வு இது குறித்து, அதான் இந்த குர்பானுடைய அந்த பின்னணி இருக்குல்ல, எப்படியெல்லாம் பாருங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் இறைவனுடைய கட்டளை என்று சொன்னால் எப்படி அடிபடுகிறார்கள், நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான். இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், பல தடவை இந்த செய்தியை நம்ம கேட்டு இருக்கிறோமே, அந்த எண்ணம் நமக்கு வராமல் பல தடவை நம்ம கேட்ட இந்த செய்தியில நாம் பெற்ற படிப்பினை என்ன அப்படிதானே யோசிக்கணும். அல்லாஹ் சொல்றதுங்க, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானா, எத்தனை வாட்டி நம்ம கேட்டா என்ன, அதுல இருந்து நம்ம என்ன எடுக்கணும். இத்தனை வாட்டி நம்ம கேட்கிறோமே, திருப்பி திருப்பி கேட்கிறோமே, அப்படி யோசிக்கணுமா? அதை தாண்டி இத்தனை வாட்டி கேட்டோம், இதுல நமக்கு கிடைக்கின்ற படிப்பினை என்ன, நாமும் நம்மளுடைய குடும்பத்தாரும் இதுல இருந்து எப்படி நம்ம படிப்பினை பெற்றோம், அப்படி யோசிக்கணுமா? அப்ப ரெண்டாவது சொன்ன அந்த அடிப்படையில் தான் நம்ம யோசிக்க வேண்டும். அப்ப என்னெல்லாம் செய்தி, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டளை இடுகிறான். இறைவனுடைய கட்டளை என்று சொன்னால் எப்படி அவர் செயல்படுத்துறாரு, பாலை வனத்தில் இன்னைக்கு இருக்கிற மக்கா இருக்குல்ல, இப்படியா இருந்துச்சு, அன்னைக்கு காலகட்டத்தில் இப்படி இல்லை. அங்கே என்ன புற்பூண்டுகள் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, இருந்தாலும் கொண்டு போய் என்ன செய்கிறாரு, தன்னுடைய மனைவியையும் குழந்தையும் என்ன செய்கிறார், அங்கே கொண்டு போய் விடுறாரா. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இறைவனுடைய கட்டளை என்று தெரிந்து அவங்க கொண்டு போய் விடுறாங்களா, அவங்க எப்படி ஒத்துழைக்கிறாங்க பாருங்க. மாத்தமாக பேசினாங்களா, இந்த மாதிரி ஒரு பாலைவனத்தில் இப்படிப்பட்ட ஒரு காட்டில், நம்மளுடைய அந்த பார்வையில் அப்படி தானே இருக்கும், இப்படிப்பட்ட காட்டில் வந்து நீங்கள் எங்களை விட்டுட்டு போறீங்களே, சின்ன குழந்தைய நான் கையில் வச்சிருக்கிறேன்னு. அவங்களும் என்னத்தான் யோசிக்கிறாங்க, யதார்த்தத்தை யோசிக்காமல், நடைமுறையை யோசிக்காமல் என்ன யோசிக்கிறாங்க அவங்க, இது இறைவனுடைய கட்டளை. ஒட்டுமொத்த குடும்பமே எப்படி நம்பிக்கை வைக்கிறாங்க, இந்த கட்டளையை நம் மீது நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தந்திருக்கிறான், அதை நாம் நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டான், உறுதியான நம்பிக்கை. கட்டளைக்கு அடிபணிகிறார்கள், அதனுடைய செய்தி என்ன, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களை கைவிட மாட்டான், அது உறுதியான நம்பிக்கை. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தில் பாருங்க, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்தி தான். இன்னொரு சம்பவத்தில் என்ன இருக்கிறது, குர்பானிக்கு மிக நெருக்கமான ஒரு சம்பவம் இல்லையா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கனவின் மூலமாக ஒரு கட்டளை இடுகிறான். இதெல்லாம் வந்து நபிமார்களுக்குரிய அந்த சிறப்பு. அதன் மூலமாக அல்லாஹ் என்ன செய்தியை சொல்றான், இஸ்மாயில் அலை அவர்களை அறுத்து பலியிடுமாறு ஒரு கட்டளையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு இடுறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கனவு மூலமாக உணர்த்துகிறான். என்ன நடக்குது, வந்து பேசுறாங்க, மகன்கிட்ட பேசுறாங்க. எப்படிப்பட்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்னா, அதாவது நம்ம எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிற வரலாறு தான். தள்ளாத வயதில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பிள்ளையை கொடுக்குறான் இல்லையா. ஆரம்பத்தில் இல்லை, சின்ன வயசுல இல்லை. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பாசம் கூடுதலாக இருக்கும்ல, நம்மளாம் யதார்த்தத்தில் உணர்ந்து தான். திருமணம் ஆனவுடன் குழந்தை வந்தால் அப்போ நமக்கு பாசம் இருக்க தான் செய்யும். ஆனால் நீண்ட நாள் கழித்து ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் கூடுதலாக இருக்கும்ல. அப்போ அந்த மாதிரி பாசம் செலுத்தக்கூடிய அந்த மகனை கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்தவுடன் அதை நிறைவேற்ற துணிகிறார்கள். மகன்கிட்ட மசூரா பண்ணுறாங்க, சொல்கிறாங்க போய் செய்தியை, இப்போ இந்த மாதிரி வந்து உங்களை வந்து அறுப்பதாக அல்லாஹ் வந்து எனக்கு வந்து கனவின் மூலமாக உணர்த்தினா நீங்கள் என்ன சொல்கிறீங்க. அவர் பாருங்க வெற்ற அந்த பிள்ளை இருக்கிறாரு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னை வந்து நீங்கள் அல்லாஹ் நாடினால் அதுதான் இறைவனுடைய கட்டளை என்று சொன்னால் தாராளமாக நீங்கள் நிறைவேற்றுங்கள், என்ன நீங்கள் அல்லாஹ் நாடினால் நீங்கள் என்னை பொறுமையாளராக நீங்கள் காண்பீர்கள். எப்படி பதில் பாருங்க. அதோடு முடியலங்க, அது ஒட்டுமொத்த குடும்பமே பாருங்க இறை கட்டளைக்கு எப்படி வந்து அடிபணிகிறார்கள் பாருங்கள். என்ன அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட பேசிட்டாங்களா, பேசின பிறகு அந்த கட்டம் வரும்போது அல்லாஹ் என்ன சொல்றான், இருவரும் தன்னுடைய மகனை கிடத்தினார்கள், குப்புற படுக்க வச்சாங்க. நம்ம குர்பானிலாம் கொடுக்கும்போது ஆடை ஒரு வாட்டமாக போடுவோம்ல,
அறுக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி என்ன செய்கிறாங்களாம், இருவரும் என்ன செய்கிறாங்க, குப்புற கிடத்தினார்கள்னா அதில் என்ன வருது, ஒருத்தர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொருத்தர் யாரு, அவருடைய மனைவி. விஷயம் புரியுதா உங்களுக்கு? இந்த அளவு பின்னணி இருக்குங்க, இந்த அளவு தியாகம் இருக்கிறது. இதெல்லாம் என்ன வருது தொடர்ச்சியா, இந்த ரெண்டு சம்பவத்தில் நிறைய செய்திகள் இருக்கிறது. இந்த ரெண்டு சம்பவத்தில் என்ன செய்திகள், என்ன நம்ம புரிந்து கொள்ளலாம், ஒட்டுமொத்த குடும்பமே என்ன செய்யுது, இறைவனுடைய கட்டளை என்று சொன்னால் அதற்கு முழுமையாக கட்டுப்படுகிறது. இதுதான் செய்தி. இதுதான் நமக்கு இதிலிருந்து கிடைக்கின்ற அந்த படிப்பினை. இன்னைக்கு நாம யோசிக்கணும், நம்மளுடைய இந்திய காலகட்டத்தில் நமக்கு கனவு வருமா, இறைவன்ட்ட இருந்து அந்த கட்டளை வருமானா, அந்த மாதிரி கனவு மூலமாலாம் வராது. வேற எப்படி வரும், அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், இறை வேதத்தை கொடுத்துருக்கிறானா, இதுல ஏராளமான கட்டளைகள் இருக்கிறது. இப்போ எல்லாத்தையும் சொன்னா என்ன செய்யாது, நமக்கு நேரம் பத்தாது. அப்ப மிக முக்கியமான ஒரு செய்தி, இதைத்தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்ன யோசிச்சு பார்க்கணும், நாமும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறை கட்டளை என்று சொன்னால், நன்மையான காரியம் என்று சொன்னால், நாம எந்த அளவுக்கு முந்திக் கொண்டு செல்கிறோம், முயற்சி எடுக்கிறோம், நம்மளுடைய குடும்பத்தாரை அதை நோக்கி நாம எப்படி செலுத்துகிறோம் இல்லையா? இதானங்க படிப்பினை. குர்பானி கொடுக்கும் போது என்ன வரணும், நமக்கு என்ன சிந்தனை வர வேண்டும், வெறுமனே அறுத்துட்டு போறது இல்லை, அதுல நிறைய நன்மை இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை. அதை தாண்டி என்ன வரணும்னா, எப்படிப்பட்ட தியாகம் நிகழ்ந்திருக்கிறது, அதுக்கு என்ன காரணம், இறைவனுடைய கட்டளை என்று சொன்னால் இப்படி அடிபணிக்கிறார்களே, அது மாதிரி நம்மளுடைய இந்த குடும்பத்திலே, நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களிலே நாமும் நம்மளுடைய குடும்பமும் அப்படி இருக்கின்றோமா? இதை எப்படி நம்ம உரசி பார்க்கலாம்னா, ஒரே ஒரு கட்டளையை நான் சொல்றேன். என்ன கட்டளை, நாம எப்படி இருக்கோம் நம்ம டெஸ்ட் பண்றதுக்காக அல்லாஹ் என்ன சொல்றான், வல்தக்கும் மின்கும் உம்மத்துய் எதுகுன இலல் கைர் யாமுருன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். வெற்றியாளர் என்ற அளவுக்கு அல்லாஹ் ஸ்லாகித்து சொல்லுகின்றான். உலகத்தில் வாழும் பொழுதுங்க நம்ம எல்லாருடைய லட்சியம் என்ன, மறுமையில் வெற்றி அடையணும். அதானே? யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை. நாம மட்டும் அடையணுமா, நம்மளுடைய குடும்பத்தாரும் அடைய வேண்டும். ஆமா, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு அல்லாஹ் டிக்ளேர் பண்ணி சொல்றான், இந்த வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் இல்லையா? ஒரு ஆர்வம் வரும் நமக்கு, என்ன வேலை இது, மறுமையில வெற்றி பெற வேலையா? ஆனா நமக்கு தெரிஞ்சதுதான். என்னது, அல்லாஹ் என்ன சொல்றான், நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும். அவங்க என்ன செய்யணுமா, நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். இப்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ, அந்த பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ, உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். எடுத்து பாருங்க, திருமறை குர்ஆன்ல 3வது அத்தியாயத்துடைய 104வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய இந்த செய்தியை குறித்து டிக்ளேர் பண்றான். இப்பதான் நம்ம யோசிக்கணும், இது இறைவனுடைய கட்டளை தானே. திருமறை குர்ஆன்ல இருக்கிற எல்லா வசனமும் அல்லாஹ்வுடைய கட்டளை தானேங்க, வகி செய்தி, அது யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆமா, அப்ப நான் இப்ப சுட்டி காட்டுறது அதுல ஒரு செய்தி, இது இறைவனுடைய கட்டளை. இப்ப நாம என்ன செய்யணும், நாம இதுல எந்த அளவுக்கு இன்வால்மெண்டா இருக்கிறோம். இந்த செய்தியில மறுமையில வெற்றி பெறணும் என்ற இலக்கோடு பயணிக்கக்கூடிய நாம, அல்லாஹ் சொல்றான்ல, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சரி, ஓகே, காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை சரியான முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டும், அதுவும் நம்ம புரிஞ்சுதான் வச்சிருக்கிறோம். அப்ப வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் டிக்ளேர் பண்ணி அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. இப்போ இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா வெற்றி பெறலாம்பா, ரொம்ப ஈஸியானது என்றெல்லாம் இறைவன் சொல்றான்னா, அப்ப இதுல நாம எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய குடும்பத்தார்கள் எப்படி இருக்கிறோம், இதான் நம்ம பெற வேண்டிய படிப்பினை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எப்படி அடிபணிந்தார்கள், அவருடைய குடும்பத்தார்கள் எப்படி அடிபணிந்தார்கள், எப்படி அதற்கு ஒத்துழைத்தார்கள். இப்ப நம்ம யோசிக்கணும்ல, இதுவும் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு கட்டளை தான். இதுல நம்மளுடைய நிலை எப்படி இருக்கிறது, நாம நம்மளுடைய குடும்பத்தாரின் நிலை எப்படி இருக்கிறது யோசிச்சு பார்க்கணும்ல. என்ன செய்யணும், கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறோம்ல குடும்பத்துல, அப்ப நம்ம என்ன செய்யணும், முதல்ல நம்மளுடைய நிலை எப்படி இருக்கிறது, அடுத்ததாக கணவன் மனைவிக்கு சொல்லணும்,
மறுமை வெற்றி தானங்க இலக்கு. ஆமா. குடும்பத்தோட வந்து சொர்க்கத்தில் நுழையணும்ல. ஆமா. அப்ப இதை நம்ம செஞ்சு தானே ஆகணும். அப்ப மனைவிக்கு என்ன சொல்லணும்? இந்த மாதிரி நன்மையான தரக்கூடிய காரியங்களிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பாக செய்தி எடுத்து சொல்லணும்ல. இதுல நம்மளுடைய நிலை எப்படி இருக்கிறது? அதே மாதிரி பிள்ளைகளுக்கு இந்த கட்டளையிலே நன்மையை ஏவுவதிலே தீமையை தடுப்பதிலே நிலைமை எப்படி இருக்கிறது சொல்லணும்ல. அதே மாதிரி மனைவி என்ன செய்யணும்? கணவனுக்கு சொல்லணும். என்ன சொல்லணும் கணவனுக்கு? இந்த மாதிரி வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய மறுமையிலே அல்லாஹ் சொல்றான்ல, உலாய்க்கு உமுல் முஃப்லிஹூன், வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இதுல நாம எப்படி இருக்கிறோம்? ஒவ்வொரு குடும்பத்தோடு உட்கார்ந்து நம்ம யோசிக்க வேண்டிய மேட்டர் அல்லவா? நம்ம அதுதானங்க நம்ம மறுமையில வெற்றி பெறணும்னு சொன்னா அல்லாஹ் எளிதாக்கி இருக்கிறானே, இந்த மாதிரி செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றானே, டிக்ளேர் பண்றானே. அப்ப நாம யோசிக்கணுமா இல்லையா? இது குறித்து நாம வந்து சிந்திக்க வேண்டும். நிலை என்ன, நம்மளுடைய நிலை எப்படி இருக்கிறது? இதாங்க செய்தி. நாம படிப்பினை பெற வேண்டியது என்னன்னா, குர்பானியிலிருந்து நாம பெற வேண்டிய படிப்பினை என்னன்னா, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் எப்படி அடிபணிந்தார்களோ, அப்படியே சரண்டர் அடைகிறாங்கல்ல, ஒட்டுமொத்த குடும்பமும் அதுக்கு ஒத்துழைக்கிறது. அதுபோன்று நமக்கு கிடைத்திருக்கிற கட்டளை என்ன? ஏராளமான கட்டளை இருக்குங்க. நான் ஒன்னே ஒன்று உதாரணத்துக்கு சொல்றேன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லி சுட்டி காட்டக்கூடிய இந்த கட்டளையில நாம எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய குடும்பத்தார்கள் எப்படி இருக்கிறோம், இதை நம்ம சிந்திக்கணும். இதுதான் நாம பெற வேண்டிய படிப்பினை. அப்பதான் என்ன செய்ய முடியும்? வெறுமனே நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்தா என்னடான்னு நம்ம நினைக்க கூடாது. வெறுமனே வந்து எப்படி வந்து நம்ம வந்து இன்ஜினியர் ஆகணும், நம்ம டாக்டர் ஆகணும் நினைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தா மட்டும் ஆக முடியுமா? ஆக முடியாது இல்ல, நமக்கே தெரிஞ்ச விஷயம்தான். அதுபோன்று சொர்க்கத்துக்கு போகணும் நல்ல எண்ணம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. குடும்பத்தோடு நம்ம வந்து சொர்க்கத்தில் நுழையணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்கு ஏற்றவாறு நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஒட்டுமொத்த குடும்பமும் அதை நோக்கி நம்ம வந்து பயணிக்கின்றோமா? அதை பார்க்கணும்ல, ஆய்வு செஞ்சு பார்க்கணுமா இல்லையாங்க? எப்படி போகுது? நம்ம வியாபாரத்துல நம்ம வந்து பழகி தானங்க வச்சிருக்கிறோம். அது வந்து தோல்வியில போதா, வெற்றியில போதா, லாபத்துல போதா, நஷ்டத்துல போதா, கொஞ்சம் ஒரு மாதிரி வியாபாரம் அப்படி டல்லாகிற மாதிரி இருந்தால் உடனே சுதாரித்துக் கொள்கிறோமே. எங்க மைனஸ் ஆகுது, எப்படி சரி செய்யணும் பார்க்குறோமா இல்லையா? அப்போ மறுமை தான் இலக்கு என்று சொன்னால், நாம சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நாம் இங்கே யோசிக்கணுமா இல்லையா? அப்போ இதுதான் என்னது நமக்கு இந்த குர்பானியில் இருந்து கிடைக்கக்கூடிய பாடம், படிப்பினை. ஏராளமான கட்டளை இருக்கு, நான் ஒன்று தான் சொன்னேன். அதே போன்று மற்ற எல்லா கட்டளைகளிலும் வணக்க வழிபாடுகளிலும் நாம் எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? உதவியா இருக்கணும். பெண்களும் என்ன செய்யலாம்? அழகான முறையில் தாவா பணிகளில் ஈடுபடலாம். கணவன் மனைவிக்கு என்ன செய்யணும்? ஆர்வப்படுத்த வேண்டும். மறுமையில வெற்றி கிடைக்கின்ற ஒரு செயல். மனைவி என்ன செய்யணும்? கணவனுக்கு வந்து அவ ஊக்கப்படுத்தணும். வெறுமனே என்ன செஞ்சிடக்கூடாது. உலக ரீதியாக நம்ம பார்க்குற காட்சிங்க இன்னைக்கு காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா, ஒரு குடும்பம் என்று சொன்னால் எப்படி இருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில்? எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர் டோட்டலாக என்னதான் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஒட்டுமொத்த வாழ்க்கையே இதில் தான் மூழ்கி கிடக்குது. கேரளா வெள்ளம் மாதிரி இதில் தான் மூழ்கி கிடக்குறாங்க. உலகம் உலகம் உலகன்ட்டு சொல்லணுமா இல்லையா? கணவன் என்ன சொல்லணும்? நம்ம இவ்வளோ செய்தியை கேட்டிருக்கோம். வீட்டில் இருப்பாங்க மனைவி, இல்லை மற்ற குடும்பத்தார் இருப்பாங்க, மறுமையில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? மனைவி கேட்டிருப்பாங்க, அவர் கணவனுக்கு வந்து சொல்லணுமா இல்லையா? நம்ம ஏகப்பட்ட வேலைகள் இருந்தாலும் நம்ம சொல்கிற காரணம்லாம் அதானே சொல்லுவோம். வேலை இருக்குது, வியாபாரம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை. ஆனால் நேரம் ஒதுக்கி உழைக்கணுமா இல்லையா? மறுமையில் வெற்றி பெறணுமே, அதானே நம்ம இலக்குன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதையெல்லாம் குறித்து யோசிக்கக்கூடியவர்களாக, சிந்திக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இதுதான் இந்த குர்பானி ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் தரக்கூடிய படிப்பினையாக இருக்கிறது என்பதை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்